ஒற்றை பிறவியிலே பகவான் எழுந்துள்ளும் சமயம் நமக்கு அதிக பலனை தர. அதாவது ஆரோக்கியம் பாஸ்கரம் அன்விச்சேது. சங்கராந்தி வந்து கொடுத்தோன்னா எல்லாரும் குதூகலம் தான். நம்பெருமாளே சங்கராந்திக்கு அப்புறம் தான் புறப்பட்டு வெளில வரார். இப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஷியமிச்சேத் குச்சாதனகா குத்தாச்சனகா, நல்ல அக்னியை வளர்த்தா நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ரங்கநாதன் ஈஸ்வரகா ஞானம் அன்விச்சேது, ஞானத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தார்னா, இந்த சூரியனுடைய சிஷ்யராக இருந்தவர் தான் ஹனுமான். அப்பேற்பட்ட வாக் விதாம்பரமாக இருந்தவர். நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணகா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் மனேன பகுதாசதம் பகுவியாகரதான் நகிஞ்சித் அபசப்திதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் மத்ருத்தம் உரக்தம் கண்டகம் வாக்கியம் மத்ததே மத்தியமேஸ்வரே சம்சாரக்கிரம சம்பன்னா மத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரைதி கல்யாணி வாச்சம் ஹிருதயகாரிணியம்னு இப்பேற்பட்ட குணானுபவங்களையும் இப்பேற்பட்ட பேச்சாட்டிலையும் பெற்றோர் ஹனுமான். யாரோட சிஷ்யனாக இருந்தனால? சூரியன் சிஷ்யனாக இருந்தனால. சாட்சாத் பெரிய பெருமாள் தான் எல்லாருக்கும் மோட்சம் தரார். இதே பெரிய பெருமாள் தான் கிருஷ்ணனா ததிபாண்டவர் மோட்சத்தை கொடுத்தார். சபரிக்கு மோட்ச சாட்சி பூர்த்தனா இருந்தார். அடுத்து ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தார். அச்சாமூர்த்தியா இருந்து நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தார். இப்பேற்பட்ட பலன்களை நாம் உத்தேசிக்கிறோம் இந்த ஒத்தை பிரளய பெருமாள் செய்யும் வரும் சமயம். மேலும் இப்பேற்பட்ட இந்த பந்த காட்சியிலே நாம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாசத்திலே சிவபெருமான் காம தகனம் பண்ணவர். அப்பேற்பட்ட தகன அதிகாரியாக அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த யாருன்னா அம்பெருமாள் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட காம தகனத்தை சிவபெருமானை செய்ய வைத்து தன்னுடைய அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுத்தார் ரங்கநாதன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக இத்தனை பலன்கள் நமக்கு இருக்கு இந்த சூரியமண்டல மத்தியவர்த்தியா பெருமாளை இந்த பந்தக்காட்சி சேவிப்பதற்கு. இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கொண்டு நாம் பந்தக்காட்சியை சேவித்தோம்னு சொன்னால் அந்த அனுபவமே தனி.